சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அனைவரும் ஓரம் கட்டப்பட்டு விட்டார்கள் என நடிகரும் மத்திய பெட்ரோலியம் மற்றும் சுற்றுலாத்துறை இணை அமைச்சருமான சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி, கேரள மக்களின் ஆதரவால் வெற்றி பெற்று தற்போது அமைச்சராக ஆகியிருப்பதாக தெரிவித்தார். சபரிமலையில் கடந்த ஆண்டு பக்தர்களுக்கான தரிசன ஏற்பாடுகள் முறையாக செய்யவில்லை என குற்றம் சாட்டிய அவர், சபரிமலை கோயிலுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள் என கூறினார். ஆரம்ப காலத்தில் தனக்கு தூங்குவதற்கும் உணவும் அளித்த தமிழ்நாட்டை எப்போதும் நேசிப்பதாக சுரேஷ் கோபி தெரிவித்தார். சபரிமலை எல்லாம் யாரும் தொடாத ஐயா, தொட்டவங்க எல்லாம் இப்போ போய் பொள்ளி உக்காந்துருக்காங்க, யாரும் தொடமாட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் பயப்படாதீங்க. சென்னை வந்திருக்கீங்க, சென்னை என்னை வளர்த்துன இடம், எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தூங்கிறதுக்கு இடம் கொடுத்த இடம் சென்னை.